மக்களே எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே ரைட் மக்களே. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். நம்ம இரும்பு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அந்த இரும்பு தொழிலுக்கு வந்து நீங்கள் எப்படி இப்போ உங்கள்கிட்ட பொருள் இது இருந்ததுன்னா எப்படி எங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா, நான் பாருங்கள் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் நோட் பண்ணிக்கங்க. கீழே நம்பர் கொடுப்பேன். அப்புறம் முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது முன்னாடியே கொடுத்துருப்பேன், விசிட்டிங் கார்டு போட்டிருப்பேன், அந்த பாருங்கள். அதில் வாட்ஸ்அப் இருக்குது, கால் பண்ணுற நம்பர் ரெண்டுமே இருக்குது. அந்த நம்பரில் கால் பண்ணுறது பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்பரு. ரெண்டாவது நம்பரில் நீங்கள் இது ரெண்டாவது நம்பரில் நீங்கள் ஃபோட்டோ அமுச்சு விட்டிங்கன்னா, உங்களோட பொருள் என்னென்ன பொருள் இருக்குதோ அதுக்கெல்லாம் ஃபோட்டோ அமுச்சு விடுங்க. ஃபோட்டோ அமுச்சு விட்டிங்கன்னா நான் வந்து பார்த்துட்டு என்ன ரேட் எதெல்லாம் சொல்லிடுவேன். முடிஞ்சளவு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஓகே, கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறனால நம்மளுக்கு அதிகமாக எடுக்க முடியாது. சில நேரம் ஏதோ ஒரு டிரைவிங்கில் இருப்போம், ஒரு வேலையாக இருப்போம், 4 பக்கம் சரக்கு எடுத்துகிட்டு இருப்போம், அதனால் தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணி நான் பார்ப்பேன், கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் என்னென்ன பொருள் எடுக்கிறோன்னு உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு அது எப்படி என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் தொட்டிலேருந்து ஒயரு எது இருந்தாலும் சரி, டயரு, டூப்பு, மோட்டர் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் நல்ல ரேட்டு போட்டு நல்ல விலைக்கு எடுக்கப்படும். முடிஞ்சளவு கோயம்புத்தூர் சரௌண்டில் இருக்கிறவங்க, ஒரு டன்னுக்குள்ளே இருக்கிறவங்க கூப்பிடுங்க. ஒரு 50 கிலோ 100 கிலோ இருந்தாலும் பரவாயில்ல. கோயம்புத்தூர் சரௌண்டில் இருக்கிறவங்களாம், கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ஒரு 100 கிலோ 50 கிலோ 200 கிலோ இருந்தாலும் கூப்பிடுங்க, வந்து எடுத்துக்கலாம். வெளியூர் நேயர்கள் தயவுசெய்து ஒரு ஒரு டன்னுக்கு மேலே, ஒரு 2 டன்னு, 1 டன்னு, 10 டன்னு, இந்த மாதிரி டன் கணக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து எடுக்கணும். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து வேலை செஞ்சாலும் சம்பளம் எங்களுக்கு கிடைக்கும். அது சம்பளத்துக்கு வேலைக்கு ஆளையும் கூட்டிகிட்டு வரணும். அதுபோக பெட்ரோல் காசு உண்டு. சொந்த வண்டியாக இருந்தாலுமே பெட்ரோல் போடணும், அது எல்லாமே இருக்குது. அப்புறம் அங்கே வந்தாலும் செலவு ஆகும், அதுன்னு செலவுலாம் இருக்கும். அதனால் முடிஞ்சளவு எங்களுக்கு டன் நிறையா ஒரு 1000 கிலோ 2000 கிலோ 3000 கிலோ அந்த மாதிரி கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சளவு கீழே நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண முடியாமல் நேரில் பேசணும், முக்கியமாக பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் கால் பண்ணுங்கள். முன்னாடி நான் உங்களுக்கு அந்த விசிட்டிங் கார்டு போட்டிருப்பேன், அதில் வந்து 202ன்னு கடைசியில் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியில் 80ல் முடிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இப்போ நான் என்னென்ன ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். அது அந்த ஃபோட்டோ பாருங்கள், பார்த்துட்டு அது உங்கள் வீட்டில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் கடை மில் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கடை காலி பண்ணோமா, என்ன பொருளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டன்னாக இருந்தாலும் சரி, லாரியாக இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்கிறோம். லாரி இருந்தாலும் சரி, டெம்போவாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு கால் பண்ணிங்கன்னா போதும், உடனே வந்து நாங்கள் பொருள் எடுத்துக்கிறோம். ஓகே மக்களே, இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் மக்களே. அதில் என்னென்ன பொருள் நாங்கள் எடுக்கிறோன்னு ஃபோட்டோ போடுறோம் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் மக்களே.
ஓகே மக்களே, பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள், டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஒயரு, பேட்ரி, மானிட்டரு, ஒர்க் ஆகாத டச் மொபைலு, பட்டன் மொபைலு, பித்தளை, காப்பர், அலுமினியம், அப்புறம் கவரிங் செயின், பழைய கவரிங் செயின், வளையல், பழைய கவரிங் வளையல், இந்த மாதிரி எல்லாமே வாங்கப்படும் மக்களே. தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எங்கள் தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. முடிஞ்சளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தொழிலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பழைய பொருளாக இருந்தாலும் கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த கீழே நம்பர் இருக்கும் பாருங்கள். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி சொல்ல முடியலன்னா உங்களால் கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்பர் கொடுக்குற மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெளியூர் நேயர்கள்லாம் ஒரு டன்னுக்கு மேலே சொல்லுங்கள். தயவுசெய்து வெளியூர் நேயர்கள் ஒரு டன்னுக்கு மேலே சொல்லுங்கள். கம்மியாக இருந்தால் நாங்கள் வந்து எடுக்க முடியாது. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு 100 கிலோ, 50 கிலோ, 200, 300 கிலோ இந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கிறேன். அட்டை, பேப்பர், பிளாஸ்டிக், தகரம், அலுமினியம், பித்தளை, காப்பரு, பேட்ரி, மானிட்டரு எல்லாமே எடுக்கப்படும் மக்களே. தேங்காய், உங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காவில் எடுத்துகிட்டு தொட்டி போடுவீங்களா, தேங்காய் தொட்டி, அந்த தேங்காய் தொட்டி கூட நாங்கள் எடுக்கிறோம். எது இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் வேஸ்ட்டாக போடுற பொருள் எது இருந்தாலும் சொல்லுங்கள். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. முடிஞ்ச அளவு எங்கள் தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். அதனால தான் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த யூடியூப்பில் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். ஏன்னா மக்கள் வந்து நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கைன்ட்டு இல்லை, எல்லா வாழ்க்கையும் மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. அதனால் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி, இன்னும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் நல்லா பெரிய ஆளாக கொண்டு வருவீங்க. இருந்தாலும் எங்கள் ஒரு தொழிலுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான் நான் கேட்குறோம். உங்கள்கிட்ட காசு பணம்லாம் நான் கேட்கல. நாங்கள் செய்கிற தொழிலுக்கு நாங்கள் காசு கொடுத்து உங்கள்கிட்ட பொருள் வாங்குகிறோம். நான் செய்கிற தொழிலுக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். இது எது இருந்தாலும் சரி, நீங்கள் தூக்கி போடுற பொருள் உங்களுக்கு பணமாக வரும், அவ்வளோதான். பழைய பொருள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பழைய பொருளை எந்த பழைய பொருளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ரிட்டர்ன் பணமாக வரும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பணமாக தான் கொடுத்து வாங்குகிறோம். உங்கள்கிட்ட சும்மா ஒன்றும் நான் கேட்கல, காசு பணம் எதுவும் நான் கேட்கல. தயவுசெய்து சொல்லிக்கிறேன், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க மக்களே சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.